வணக்கம் மகளே. இப்போ நம்ம கையில் இருக்கிறது சாம்சங் 860 EVO SSD கார்டு. இது 256 GB SSD. ஸோ SSD பார்க்கும்போது தெரியும், கண்டிப்பாக இது ஒரு அப்கிரேட் வீடியோ தான். இந்த SSD நம்ம எதில் போட போகிறோம் அப்படின்னா, ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த ஒரு கவர்மெண்ட் லேப்டாப். ஸோ இது வந்து lenovo B460E. இந்த லேப்டாப்புக்கு தான் நம்ம இந்த SSD போட்டு அப்கிரேட் பண்ண போகிறோம். இதில் டிஃபால்ட்டாக வர கன்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா இன்டெல் பென்டியம் டூல் கோர் ப்ராசஸர் தான். வெறும் 2 GB ரேமு ப்ளஸ் ஒரு 320 GB ஹார்ட் டிஸ்க் வரும். ஸோ இதில் நம்ம SSD அப்கிரேட் பண்ணி எப்படி பர்ஃபார்மன்ஸ் இருக்குங்கிறத இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த லேப்டாப்பை அப்படியே எடுத்து குப்பரை கவுத்து போட்டுருங்க. ஸோ கவுத்து போட்டுட்டு பார்த்திங்கன்னா இந்த 4 ஸ்க்ரூவை தான் நம்ம இப்போ கட்ட போகிறோம். இதை எடுத்து வச்சுக்கிறோம். ஸோ கழட்டியாச்சு. ஸோ பேக் பேனல் கழட்டி அழகாக நீங்கள் ஸ்க்ரூ கழட்டினது அழகாக வந்துடும். ஸோ இங்கே இருக்கிறது தான் ரேம் ஸ்லாட்டு. இங்கே வந்து 2 ஸ்லாட் கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து ஆல்ரெடி 2 GB இருக்குது. இன்னும் 2 GB வேணால் நம்ம எடுத்து போட்டுக்கலாம். மொத்தமாகவே இதுக்கு 4 GB தான் சப்போர்ட். ஸோ இங்கே இருக்கிறது தான் ஹார்ட் டிஸ்க்கு. இந்த லேட்சை பிடிச்சி நீங்கள் லைட்டாக புல் பண்ணிங்கன்னா வந்துடும். இல்லைனா மேலே அந்த லாக்கை பிடிச்சி லைட்டாக தள்ளிங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் டிஸ்க் அழகாக எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ இதில் ஆல்ரெடி போட்டிருந்தது பார்த்திங்கன்னா ஒரு 20 GB ஹார்ட் டிஸ்க் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த 4 ஸ்க்ரூவையும் கழட்டிட்டு இந்த SSD நம்ம அங்கே வந்து மாட்ட போகிறோம். ஸோ இது சாம்சங்கோட 860 EVO SSD 250 GB ஒரு SSD. இதில் நம்ம வந்து பெருசாக டேட்டா ஸ்டோரேஜ்னு வச்சுக்க போகிறதில்ல. ஸோ அதனால் ஓஎஸ்க்கு மட்டும் இதை போட்டுக்கிறோம். ஸோ இந்த 4 ஸ்க்ரூவும் டக்குன்னு கட்டிட்டு ஓரமாக வச்சுருவோம். இந்த சேட்டா போட்டு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இந்த கேஸிங்கில் இந்த SSDயும் வந்து கரெக்டாக உட்கார வைக்கணும். அது மட்டும் கரெக்டாக பார்த்துக்குங்க. அழகாக எடுத்துகிட்டு வச்சுட்டு கரெக்டாக அந்த ஸ்க்ரூவோட ஹோல்ஸ் வந்து இதுக்கு நேராக இருக்கணும். இதில் இருக்கிற மாதிரி கரெக்டாக வச்சுட்டு நீங்கள் அப்படியே அந்த ஸ்க்ரூஸ் போட்டு லாக் பண்ணிக்கணும். ஸோ இந்த கேசிங் போர்டு லாக் பண்ண உடனே ஜஸ்ட் நம்ம லேப்டாப் எடுத்துகிட்டு இந்த ஹார்ட் டிஸ்க்கு எப்படி கலட்டணுமோ அதே மாதிரி வச்சு லைட்டாக புஷ் பண்ணோம் அப்படின்னா அழகாக போய் ஹார்ட் டிஸ்க் வந்து உட்காந்துரும். ஸோ இதுக்கப்புறம் பேக் டோரை நம்ம போட்டு ஸ்க்ரூ பண்ணிடலாம். ஸோ இதில் நான் வந்து பார்த்திங்கன்னா Windows 10 போட போகிறேன். இந்த பென்ட்ரைவில் தான் புக் பண்ணி வச்சுருக்கேன். Windows 10 போட்டு பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இது Windows 11 அப்டேட் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறத நம்ம பின்வரும் வீடியோக்களில் பார்க்கலாம்.